படம்னு தரையில் எழுதி விட்டான். அந்த டாக்ஸி வாரால வந்ததானே ஒரு செகண்ட் கண்ணை முடிந்தானா கிராஸ் பண்ணி தொலைச்சிருக்கலாம். இப்படி சாச்சிருமாண்ணா? சாச்சு. ஐயா வீட்டுல யார் இருக்கா? சாந்தி. சாந்தியா? சாந்தியம்மா, சாந்தியம்மா. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றியா? ஏன்? இது உங்க அப்பா தானே? ஆமாங்க. இப்படி அடிக்கடி குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பாரு. யாராவது கொண்டு வந்து வீட்டுல போடுவாங்க. உடனே நீங்க நன்றி சொல்லுவீங்க. என்ன இது டெய்லி நடக்கிற சீன் போல் இருக்கு. சரி சரி, டாக்ஸி கார் கோச்சு போறவா போலாம். இருப்பா, கேட்கவே கஷ்டமா இருக்கு. நீ வரமாட்டே, எனக்கு தெரியுமே. வெளியூர்ல வந்து ஒரு தமிழ் குடும்பத்தை பார்த்தா நீ சும்மா வருவியா? ஒரு மணி நேரம் உட்கார்ந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்புறம் என்ன வருவேன்? பாரு, வெளியே வெயிட்டிங் ஏறுதோ இல்லையோ அந்த ஆளு கோவம் ஏறிட்டே இருக்கும். பாரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி படுத்து கிடக்குறது. மட்காட பேர் நச்சு விட்டாரு. நான் போறேன், அங்க சமாதானம் சொல்றேன். நிக்கிறீங்களே. உட்காருங்க. தம்பி, என்னை பத்தி நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. நான் என்ன செய்வேன்? உயிருக்கு உயிராயிருந்த என் சம்சாரம் என்னை விட்டு போன பிறகு கவலையை மறந்து நான் உயிரோடு இருக்க இந்த குடிதான் எனக்கு உதவி செய்யுது. செல்லமா வளர்த்த என் கண்ணு ராவா பகலா ரத்தம் சிந்த உழைச்சி அப்ப உயிரை எப்படியோ காப்பாத்துது. எனக்கு ஒரு கஷ்டம் இல்லப்பா. இங்க பேசாம படுங்க. நான் எவ்வளவோ சொல்ல இருந்தேன். ஆனா துன்பத்தையே இன்பமாக்கி வாழும் உங்க வாழ்க்கை முறை எனக்கு எத்தனையோ புது பாடத்தை சொல்ல ஆரம்பிக்கும். இருக்கலாங்க, வேற என்ன செய்யறது? ஏழைங்களோட துயரமும் சேர்ந்தே பிறகு அதை போக்க முடியாதப்போ அந்த துன்பத்தை அன்பாவும் இன்பமாவும் மாத்திக்கிட்டாதானே மன நிம்மதியாவது கிடைக்கும் எங்களுக்கு. 1000 கோடி செல்வத்தை நிறைச்சு வச்சிருக்கு உன் அகத்தூய்மை சாந்தி. உன் புறத்தன்மை ஏழ்மையா இருந்தாலும் உன்னை போல ஒரு நல்ல பெண்ணை எந்த தீமையும் எதுவும் செய்யாது. பேசிட்டே இருந்துட்டேன், இருங்க காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அப்பாவுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுங்க. சந்தர்ப்பம் கிடைச்சா மறுபடியும் நான் வந்து பாக்குறேன். வணக்கம். வரையா? வணக்கம். Welcome to everybody. Sports of Calcutta starts now.
என்ன சார் இது? நாங்க தமிழ் பண்ணுங்க, எங்களுக்கே கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றீங்களே. தமிழ் பெண்களா? ஆமா சார். எஸ் சார். இதுல நிறுத்தி அழகா போடணும். நல்லா போடுங்க சார். தேங்க்யூ சார். நான் அவருடைய பிரதர், பேர் பாலு. நான் வந்து அட்ரஸோட ஆட்டோகிராஃப் போட்டோம். வேண்டாம் சார். பேர் என்ன குழந்தை? பாலு. சரிண்ணா. உங்க தம்பியா? உங்க தங்கையா? ஆமா, என் பேர் ரமா, அவ பேர் உமா. திஸ் இஸ் மை ஃபாதர். மிஸ்டர் பீமா? நோ, மிஸ்டர் ஜிஆர் பிள்ளை. மிஸ்டர் ராஜா. நான் பாலு. How do you do? How do you do? மிஸ்டர் ராஜா, உன்னுடைய வெற்றி தமிழர்களுக்கே பெரும் வெற்றி. நன்றிங்க. உங்களை எங்க இனம், எங்க உறவுன்னு சொன்னா எங்களுக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுங்களா? சந்தேகம் என்ன, தமிழருக்கு தமிழர் உறவு தானே. பலே, உங்க பரந்த நோக்கம் ரொம்ப உயர்ந்தது. நன்றி. வர்றேன். ப்ளீஸ் 1 மினிட். நீங்க ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். ஏன் நாளைக்கே வர்றோமே? சாரி, மன்னிக்கணும். இதுதான் தமிழர் பண்பா? என்ன இது நேரடி தாக்குதலா இருக்கு? ரொம்ப துணிச்சல்காரங்க போல இருக்கு. ரொம்ப ஸ்பீடு. இல்லை. சில்லி. வெரி குட். உங்க சிஸ்டர் நம்ம டைப் போல இருக்கு. ரொம்ப சாது. இருங்க இருங்க, நான் பெரிய மனுஷன், ஆர்டர் பண்றேன். நாளைக்கே நீங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும். அண்ணே, ஒபே தி ஆர்டர். ஐயோ, இவர் கையில இவ்வளவு பேனா? ஆட்டோகிராஃபுக்கு கூட்ட சேர்ந்தா குறைஞ்ச 10 பேனா சம்பாதிப்பேன். அடே, இது ஒண்ணு. தேங்க் யூ. ஐயோ, உங்க ஞாபகார்த்தமா கொண்டாங்கண்ணே. இந்தாங்க அட்ரஸ், நாளைக்கு அவசியம் வாங்க. கண்டிப்பா. Right. அண்ணா, அதை இப்படி கொடுங்க. கார்டை கொடுங்க, மறந்துடுவீங்க. நீங்களும் இதே அட்ரஸ்ல தான் இருக்கீங்களா? ஆமா. என்னப்பா வீட்டுல ஒருத்தரையுமே காணோம். ஹலோ, யாருங்க வீட்டுல? பார்த்துட்டு முடிஞ்சு போச்சா? பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம். யாராவது வந்தா எழுப்பணும். சாந்தி, நீங்க இங்க? இங்கதான் வேலைக்கு இருக்கு. யாரும் விருந்தாளி வர்றதாக சொன்னாங்க. நீங்க தானா? இருக்கோம். இருக்குமா? நாங்க தான். வாங்க 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 வாங்க. ஹலோ, ப்ளீஸ் பி சீட்டட். நன்றி. அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க, நானும் பாலு. உங்களுக்கு 2 பொண்ணுங்க, ராமா, உமா. சொந்த ஊர் இது? தஞ்சாவூர் முத்துப்பேட்டைங்க. முத்துப்பேட்டையா? எனக்கு தெரியுமே. அங்கேதான் என் தூரத்து உறவு ஆத்ம சிநேகிதன் சண்முகம்ல கூட இருக்கான். எங்க அப்பா பேரு கூட சண்முகம்ல தான். என்னுடைய பிள்ளைங்களா நீங்க? ஆமாங்க. என்ன அதிசயம்? இது என்னங்க அதிசயம்? படம் நழுவி பால் விழுந்துருக்கு. பாத்தியா தம்பி, விதி நம்ம எல்லாரையும் எங்க கொண்டாந்து விட்டுச்சுன்னு? சோத்தனை கொண்டாந்து விட்டுருக்குதுங்க. வாழ என்ன புத்தகமா? பெண்ணுரிமை. என்ன சொல்லுது? பெண்களை ஆண்கள் அடக்கி ஆள விடக்கூடாது. அதுதான் இதனுடைய முக்கிய கருத்து. சாப்பாடு ரெடிங்க. சாப்பிட்டதும் மாடியில இருக்க ஏர் கண்டிஷன் ரூம் இவங்க தங்குறதுக்கு வசதி செய்யும். வேண்டாங்க, நாங்க ஹோட்டலே தங்கிக்கிறோம். ஹோட்டலுக்கு போறதாவது எங்களை எல்லாம் அவமானப்படுத்தணும்னு வைக்கிறியா? இல்லைங்க, நாங்க அங்கே தங்கிக்கிறோம். ஏதாவது பேசல தந்தி அடிச்சு உங்க ஒப்பனை வர வச்சிருவீங்க. ஆமா, வேணாங்க, எங்களுக்கு ஃப்ரீடமே இருக்காது. என் பிறந்த நாள் வேற வருது தெரியுமா? நீ எப்போ பிறந்த? எங்க அம்மா பெத்தனிக்கு. கேள்வியை பாரு, சில்லி. எதுக்கு எடுத்தாலும் சில்லி தானா? உன்னை சில்லி ராமான்னு கூப்பிட்டா என்ன? வாங்க சாப்பிடுவோம். இதுதான் பொட்டானிக்கல் கார்டன்ஸ். இது ஹுட்லி ரிவர். இதுதான் விக்டோரியா மெமோரியல் ஹால். வெள்ளக்காரவங்க ஆட்சியில கட்டினது.
இதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீடு. தாய் நாட்டை காக்க பிரிட்டிஷார் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு இங்கிருந்துதான் வெளிநாடு சென்றார். இதுதான் தக்கோரியா லேக். ஆமா, Joker. Hello, Rama. Hello. Friends, meet Mr. Raja, a very good sportsman from Madras State, and our family friend too. Mr. Joker, romba jolly type. How do you do? Fine. Miss Sundari, my best friend. Glad to meet you. வணக்கம். I see. வணக்கம். சுத்த கண்ட்ரிமேன் போல இருக்கு. Old type. Hello, Miss Rama. Hello. Good evening. Good evening. Meet my friend Mr. Raja, a good sportsman. Miss Mary. Hello. Miss Rekha. Hello. ரொம்ப கூச்சப்படுறீங்க. வெளியூர் தானே, கொஞ்சம் ஃப்ரீயா பழகலாமே. இயற்கை குணத்தை எப்படி மாற்ற முடியும்? குணத்தை கொஞ்சம் மாட்டீங்க. ப்ளீஸ். வாங்க போலாம். Rama. Come on, let's play. வாங்க ஆடலாம். வாங்க. நீ ஆடி முடிச்சிட்டு வா, நான் போறேன். I am sorry, friends. ராமா ஆடினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கண்ட்ரி. உட்கார்ற. இத கேளுங்க டாடி. என் லேடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கை குலுக்க வந்தா இவர் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பாடனே? அப்புறம் என்ன, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரமாவை அரக்கண்டால பார்த்து சிரிச்சாங்க. அதையும் கவனிச்சீங்களா? அதை விட எனக்கு வேற வேலை. உங்களால எனக்கு எவ்வளவு ஷேம் பாருங்க. இனிமேலாவது அந்த இடத்துக்கெல்லாம் என்ன கூட்டு போவாங்க, அதுதான் உனக்கு நல்லது. உண்மையில ராமா தவறு. நீ ஜாடையா, அது தப்பு. கும்பிடுறது நாகரிகம் சொல்லிருக்கணும். சொல்றது என்ன டாடி? செய்து காட்டினேன். அப்படியா? எப்படி அது? எல்லா ஆண்கள்கிட்டயும் நானே கை கொடுக்கிறேன். இது போதுமே. அண்ணன் இனிமே எங்க கூப்பிட்டாலும் கூடவே வருவாரு. நல்ல ஐடியாங்க. எந்த ஐடியாவும் உங்க அண்ணன் குணத்தை மாத்தல.
தொடர்ந்தவள் பின்னே ஆசையில் உருகி நின்றாளும். மங்கை மலர் மேனி மன்னன் ஒரு தேனி, இந்த இதை கோவை இன்னும் கொஞ்சம் தேவை. கண்கள் படலாமோ கைகள் தொடலாமோ, நாணம் வரலாமோ நானும் வரலாமோ. பொழுதொரு மயக்கம் பார்வையில் பிறக்கும், புன்னகை தூது வரும். பகலுக்கு நினைவும் இரவுக்கு கனவும், பூவிழி வாசல் வரும். காதலில் பிழைக்கும் அதுதான் இளமை என்பார். மாலை இரவாகும் மங்கை உறவாகும், காலை பொழுதாகும் கதை முடிவாகும். இன்னும் கொஞ்சம் வேண்டும் மட்டும்தானோ என்றும் விடுவேனோ. பருவத்தில் கொஞ்சம் உருவத்தில் கொஞ்சம் பெண்ணுக்கு அழகு பார்த்ததில் கொஞ்சம் பழக்கத்தில் கொஞ்சம் ஆணுக்கு ஆசை வரும். ஆமாமா காஃபி வரல, எனக்கு கூட பைத்தியம் பிடிச்சு போச்சு. இப்பதானா எங்க அந்த சாந்தி? சாந்தி இன்னும் வரலமா, கூட்டிட்டு வர சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். காரன் வருவா. என்னப்பா இன்னும் பெட் காஃபியே வரல. ஏய் உமா, அந்த சாந்தி வரலையா? நீ போய் காஃபி போடு சீக்கிரம். குட் மார்னிங் எவரிபடி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ குட் மார்னிங். உமா, கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு வீட்டுல விருந்தாளிங்க 2 நாளைக்கு மேல தங்கப்படாதுன்னு. காப்பி குடுக்குற பழக்கத்தை நிறுத்தி விட்டீங்களே, நாங்க புறப்படவா? கொஞ்சம் இப்ப போட போறேன். கொஞ்சம் இருங்க, உதவிக்கு போறேன். ஏன் உள்ள வேலையும் கிடவா? சிச்சி, வேலைன்னு இருக்கும்போது நான் விளையாட மாட்டேன் தெரியுமா? வாவா. இல்லைங்க, உங்களுக்கு காபி போட தெரியுமா? ஏன் நம்ம 2 பேருமே சேர்ந்து போடுவோம். எப்படி போடுவீங்க சொல்லுங்க. உமா, நீ அடுப்புற எண்ணெய் ஊத்து, நான் நெருப்பு வைக்கிறேன். அப்புறம் அதுல பாத்திரத்தை வை, நான் தண்ணி ஊத்துறேன். நீ காபி போடுற போடு, நான் பாலை ஊத்துறேன். சரி, அப்புறம் அதுல உன் கைய போடு. சக்கரை கைய போடு. எதுக்கு? அடி மண்டு, இது கூட புரியலையா? உன் கைதான் சக்கரையா? கரெக்ட். ருச்சி தெரியாத பொண்ணு. டீப் லவ் தெரிஞ்சவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். கமான் உமா, கமான். குட் மார்னிங் ரமா. குட் மார்னிங். என்ன எல்லாரும் ஒரே டல்லா இருக்கீங்க? பெட் காஃபி ஆச்சா? இல்லையே, அதுதான் டல். என்ன பால் வரலையா? வேலைக்காரி வரல. யார், சாந்தியா? அப்பா, நீங்க போய் சாப்பிடுங்க. சாப்பிட சொல்றீல? என் ராஜா, அப்பா மேல உனக்கு ரொம்ப பிரியம் இல்ல? அப்பா, இன்னைக்கு நீங்க எங்கேயுமே வெளியில போக கூடாது. பணம் கொடுமா, கொஞ்சம் செலவு இருக்கு. பணமா? ஏப்பா, நான் ஜுரமா படுத்திருக்கும் போது கூட நீங்க குடிக்க போடுமா? இந்த பணம் எல்லாம் வைத்தியருக்கு கொடுத்துட்டேன். என்கிட்ட பணம் கிடையாது. நீ கொடுக்க போறியா இல்லையா? மாட்டேன். மாட்டியா? மாட்டியா? முடியாது. சரி, நான் ரோட்ல நின்னு பிச்சை எடுக்கிறேன், குடிக்கிறேன், மறுபடியும் பிச்சை எடுக்கிறேன், குடிக்கிறேன். இங்கேயே சௌக்கியமாயிருமா? ஐயோ கடவுளே. என்ன கடவுளே? அப்பா, வேண்டாம்மா. மாட்டேன். அப்பா, என்ன தம்பி, இந்த ஊர்ல மட்டும் யாருடைய உபதேசமும் ஏமாகிட்ட நடக்காது.
பணம் கொடுக்காட்டி நான் உட்கார்ந்து ஓடுன்னு அழுவேன், அது மனசு தானே கரைஞ்சிடும். அழாது சாந்தி. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டுதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த ஏழை மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. ஏழைகளுக்கும் பணக்காரங்க மேல அன்பு இருக்கணுமே. என்ன சாந்தி, ஏன்? பேசாத கடவுளை பார்த்தே சிலர் அழுவாங்க. அது அளவு கடந்த அன்பு. நான் பேசுற கடவுளை பார்த்தோம், அதுகிட்ட எனக்கு அன்பில்லையான்னு கேட்டேன். நான் என்ன செய்வேன்? சரிதான், ரொம்ப நாள் கோபம் போல் இருக்கு. என்ன போய் கடவுளாக்கிட்டியே, இனி நான் பேசக்கூடாது. தெய்வம் பேசாட்டியும் வணங்குறவங்களை கைவிட்டது இல்லையே. அப்படியா? காஃபி கொண்டு வரேன். எனக்கு எதுக்கு காஃபி? நான் என்ன சாந்தி, அழாது சாந்தி. எங்க போனாலும் விட மாட்டேங்குது இந்த நிழல். உங்க நிழல் உங்களை விடுமா? ஏன் நிழலா? எது? நான் தான். என்ன பேச்சு இல்ல? மறைக்காத, நான் படிக்கணும். இப்படி வா. என்ன பாருங்க, நல்லா உத்து பாருங்க. பார்த்த மோகன் தானே. சில்லி. என்னது? கூடாது, தப்பு தப்பு. எனக்கும் வரும். அப்ப எனக்கு லாபம் வரும். திரும்ப திரும்பாவது எறும்பு மேல எறும்பு மேல இப்பதான் போய் அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. நான் சொன்னேன். ஐயோ. அக்கா பாலை கொண்டு வந்திருக்கேன். உனக்கு புத்தி இருக்கா? குரல கொடுக்காம வரலாமா? எப்படி வந்தா என்ன தப்பு? நான் பொண்டாட்டி போட்டு மறக்காங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருங்க. ஏய், நீ போடி கீழே. நான் சொன்னேனே, வாங்க போலாம். முடியாது, லேட் அவர்ல உன் கூட சினிமா பார்க்க என்னால வர முடியாது. சினிமா பாக்குறதுக்கு என்ன லேட்? வெரி குட். எடுத்த அளவுக்கு போறீங்களே. உச்சி போட்டா இவங்க தான் ஜெயிப்பாங்க போல இருக்கு. நம்ம வெக்கப்படுது பத்தியா? ஆச்சரியம் தான். ஆமா, நம்ம எப்ப ஊருக்கு போறது? இப்படி ஊர் சுத்திக்கிட்டே இருக்க என்ன அர்த்தம்? அங்க போற மாத்திரம் இதை தானே செய்ய போறேன். இங்க தானே நல்லா இருக்கு. அதெல்லாம் முடியாது, நாளைக்கே புறப்படணும். எங்க போறது? உங்க அப்பாவும் அம்மாவும் ஊர்ல இருந்து இங்க வர்றதாக தந்தி வந்திருக்கு. எதுக்காக வர்றாங்க? எதுக்காக? எதுக்காக வர்றாங்களா? ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தவன் பெண்களை தேடி ஊர் ஊரா அலைய வேண்டியதுதான். உமா, ஏன் பாக்குறீங்க? அம்மா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு பூரண சம்மதம் தானே? ஏன் இந்த சந்தேகம்? உங்களுக்கு வேற ஏதாவது எண்ணம் இருக்கா? பாவி, என்ன பார்த்தா அப்படி கேக்குற? நீங்க இல்லாட்டி நானும் இல்ல. அப்பா, 100 வருஷம் நம்ம 2 பேரும் இருப்போம். உமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி எல்லாம் இருக்கணும் தெரியுமா? முதல்ல அதை சொல்லுங்க, பாக்கி பேச்செல்லாம் வேண்டாம். உமா, உமா, ஐயோ, எங்க அப்பா ஏமா இன்னும் தூங்கல? இது வந்துட்டாப்பா. இந்த மாதிரி நேரத்துல கிளடுங்கெல்லாம் இருக்கவே கூடாது. என்னங்க, எங்க அப்பாவை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன், நீங்களும் உங்க அண்ணனை தூங்க வச்சுட்டு வந்துருங்க. உங்க அப்பனுக்கு சீக்கிரம் தூக்கம் வராது, நிறைய தூக்க மாத்திரையா கொடு. சாந்தி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஓ, ரமா கோச்சுக்கிட்டு என்ன? அது குணம் தான் உனக்கு தெரியுமே. இல்ல, என் மேலதான் தப்பு. நீங்க தனியா இருக்கும்போது நான் வந்திருக்க கூடாது. நீ வந்தா என்ன? எனக்கு ரமா கிட்ட காதலோ தனியா பேச வேண்டிய ரகசியமோ எதுவுமே கிடையாது. என்ன சாந்தி இப்படி பாக்குற? ரமாவோட நான் நெருங்கி பழகிறது சூழ்நிலையால் தான். என்ன சொல்றீங்க? அனுபவ கதை தெரியுமா உனக்கு? காதலன் ஒரு மங்கைக்காக காத்திருப்பான். அவன் கண்ணும் மனசும் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கும். அவன் கை மட்டும் செடியோ பூவையோ கிள்ளிக்கிட்டே இருக்கும். அதனால அவன் செடியையும் பூவையும் காதலிக்கிறான்னு அர்த்தமா என்ன? அழாது சாந்தி, உன் கண்ணீர் இன்ப கண்ணீர். இதயம் கனியை அணைக்கும் போது சிந்த வேண்டிய ஆனந்த கண்ணீருக்காக அத பத்தி கவலைப்படாதீங்க. ஆசை நினைச்சிட்டா ஆனந்த கண்ணீரை கடலா பெருக்குவேன். ஆனா ஆசை நிராசை ஆயிடுச்சுன்னா அந்த கண்ணீரே என்ன முழுகடிச்சிடும். அடாடாடாடா, பேச்ச தேனா தொடங்கி தீயா முடிச்சுட்டீங்க. ஏன் சாந்தி, என் மேல உனக்கே இவ்வளவு சந்தேகம்? நான் ஏழையா இல்லாட்டி எனக்கு இந்த சந்தேகமே வந்திருக்காது. சரிதான்,
என்னை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. சாந்தி சாந்தி சாந்தி, இன்னைக்கு இங்கதானே இருக்க போறேன். எல்லாரும் தூங்கின பிறகு நான் வந்து தெளிவா என் எண்ணத்தை ஒண்ணு சொல்றேன். சாந்தி வந்துட்டேன். போயிடாதே. நான் எங்க போறேன்? தாப்பல்ல அந்த தாப்பா சரியா போட்டிருக்கான்னு பார்த்தேன். நான் தான் போட்டிருக்கிறேன், சரியா தான் இருக்கு, வந்து போடுங்க. தூக்கம் இல்ல? எங்க போற? என் பர்ஸ் இல்ல, அதை சாப்பிடுற இடத்துல வச்சுட்டு வந்துட்டு எடுத்துட்டு வரேன். உன் பையில தாண்டா அந்த எடுத்து பெட்ல வச்சிருக்கேன். பருத்தம் வச்சாச்சா? ஆஹா, என் மேல உங்களுக்கு எத்தனை அக்கறை. நன்றி. படுத்தாச்சா? ஆச்சு. என்னடா அது? தண்டால். கல்கத்தாவுக்கு வந்ததுல இருந்து என்னால உடற்பயிற்சி செய்யவே முடியல, நேரமே கிடைக்கல. நீ தானே சொல்லி இருக்கிற உடற்பயிற்சி உடம்புக்கு நல்லதுன்னு, அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமா, நீ எங்க எப்படி? நான் கூட பகல்ல எக்ஸர்சைஸ் பண்ணலையே. இது சந்தோஷமான நாள். இப்போ ராஜா பாடணும். மை ரிக்வெஸ்ட். எனக்கு பாட தெரியாத. சும்மா ரமா பர்த்டே நீ தான் பாடணும். எல்லாரும் கேளுங்க, பிரதர் ரொம்ப நல்லா பாடுவார். அவன் வேடிக்கைக்கு சொல்றான், எனக்கு உண்மையிலே தெரியாது. ப்ளீஸ்.
கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போக்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? இந்தாங்க. ஐயப்பா, இவ்வளவு நிறைய இருக்க, பாதி குடிச்சிட்டு. முதல்ல யார் சாப்பிடுறது? இப்ப எல்லாம் பெண்கள் தான்.
ஆமா, அப்பாவும் அம்மாவும் ஊர்ல இருந்து வர்றாங்களாமே. எதுக்கு வர்றாங்க தெரியுமா? இங்க 2 பொண்ணுங்க இருக்குல்ல, அதுகளை பார்க்க வர்றாங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. பெரியவனுக்கு பெரிய பொண்ணு, சின்னவனுக்கு சின்ன பொண்ணு. அப்பா சொன்னா தட்ட முடியுமா? சாந்தி, என்ன சொல்லாம போற? வெட்டுறதுக்கு முன்னாடி ஆடு கூட 2 சத்தம் போடும். 7 பொண்ணுக்கு அந்த சக்தி கூட கிடையாது. சத்தம் தானே போட சக்தி இல்ல, லாபம் கூட. உங்களுக்கு என்னால அது முடியாது. என் கண்ணீர் தான் ஆறா போடும். சாந்தி, இப்படி வா. என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என்ன ஒலிக்குது கேட்கல? சாந்தி சாந்தி, இந்த சத்தம் கேட்டுச்சா? வாங்க 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 வாங்க. ஏய் ரத்னம், சண்முகா, சௌக்கியமா இருக்கடா? சௌக்கியமா இருக்கா? நீ சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். ராஜா, ஓ வாங்கப்பா. ராஜா, என்னடா சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா, எங்க உன் தம்பி? உங்களை அழைக்கதான் சேர்த்து வந்தான். ஒருவேளை எங்களை தேடிக்கிட்டு அங்கே சுத்திக்கிட்டு இருப்பான். சண்முகம், கல்கத்தாவுல நான் ஒருத்தன் இருக்கிறதே மறந்துட்டியாப்பா. போய் உடனே மறக்க முடியுமா? பின்ன ஏண்டா உன் பையன்களை வீட்டுக்கு வர சொல்லாம ஹோட்டலுக்கு போய் சொன்னேன்? போயிட்டாங்க வச்சுக்குமே. ரத்னம், இந்த 2 குட்டிகளும் பொண்ணுங்களாடா? ஆமா ஆமா. இந்த குட்டி முகம் ஏடா இப்படி போகுது? சண்முகம், அது படிச்ச பொண்ணு, அத போய் குட்டிங்கிறிய. பொண்ணுகள் எப்பவும் குட்டிகள் தானடா. படிச்சா மட்டும் ஆம்பளைகளாக முடியுமா? சரிதான், இப்பதான் புரியுது. பெரிய புள்ள அப்பா டைப். ஐய, மாத்தி சொல்லிட்டிய. அவன் டைப் நான் சொல்லு. பலே பலே, என்ன பொருத்தமா 2 குடும்பமும் ஒன்னா சேர்த்துச்சு. டாடி, அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். நாங்க 2 பேரும் டான்ஸுக்கு போயிட்டு வரோம். டான்ஸுக்கா? ஏமா, உனக்கு சமைக்க தெரியுமா? ஓ, அவங்க அம்மாவுக்கு தெரியும். சரி சரி, வாங்க போலாம். நான் எதுக்கு? அட, மறந்துட்டீங்களா? இத பாருங்க, 2 டிக்கெட்ஸ் கேபரே டான்ஸுக்கு ரிசர்வ் பண்ணிருக்கேன். என்னது கேப்ப டான்ஸா? கேப்பையும் இல்ல, துவரையும் இல்ல. கேபரே டான்ஸ்னு மேல்நாட்டு நடனம். ஃபாரின்ல இருந்து பெரிய டான்சர் வந்திருக்கா. இந்த ஊர்ல இந்த மாதிரி டான்ஸ் அடிக்கடி பார்க்கவே முடியாது. அப்ப தவணை வைக்காதுங்க, இப்பவே பார்த்தவங்க. எனக்கு அந்த டேஸ்ட் ஒத்து வராது, நான் போகல. பெரிய டேஸ்ட். பொம்பளை பிள்ளைகளுக்கு கோபம் மறுபடி செய்யாத, போயண்டா. ஏன்டா பழையபடி நிக்கிறேன்? அந்த குட்டி கூப்பிடுறான்ல. மாமா ப்ளீஸ், இனிமே என்ன குட்டி கிட்டினெல்லாம் கூப்பிடாதீங்க. அது நாகரிகம் இல்ல. மிஸ் ரமா அப்படின்னு ஸ்வீட்டா கூப்பிடுங்க மாமா. தேங்க்யூ மிஸ் ரமா. போங்க. போயண்டா. Good evening, ladies and gentlemen. We take greatest pleasure in presenting in our tonight's cabaret delicious and luscious Lola.
And ladies and gentlemen, our next cabaret item is by vivacious and delightful and charming Bridget. கோமா வந்துட்டீங்களே, டான்ஸ் பிடிக்கலையா இல்ல அந்த பொம்பளை நல்லா இல்லையா? யார் சொன்னது? பார்க்க பார்க்க எவ்வளவு நல்லா இருந்தது. குத்தலா பேச வேண்டாம். இத பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால இருக்க வேண்டிய சரி, சரி. ரொம்ப கம்மியா சொல்லிட்டீங்க. ஆடை இல்லாத ஒரு காலம் இருந்தது பாரு, அந்த அநாகரிக காலத்துல இருந்தா தான் இதெல்லாம் ரசிக்க முடியும். ரிஷிகளை விட மோசம் நீங்க. அம்மா, உனக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் போறது நம்ம நாட்டு பண்பு கலகு. ஆமா, பார்க்கறதுல ஒண்ணும் பண்பு கெட்டிடாது. எனக்கு அழுத்தமான மனசு. அது சரி. ஆனா பழக்க வழக்கம் தான் யாரையும் பாழாது. மறுபடியும் சொல்றேன், எனக்கு எந்த சபல புத்தியும் கிடையாது. இதையெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வந்ததே, அதுவே சபலம் தானே. அப்பப்பப்பா, இருந்தாலும் உங்க குணம் இரும்பு குணம். லேஸ்ல இழகாது. உங்ககிட்ட வம்பு பேசுறதை விட அந்த டான்ஸ்ல இருந்த கலை நுணுக்கத்தை எண்ணி பாக்குறது எவ்வளவோ மேலும். குட் நைட். குட் நைட். எண்ணத்துக்கு எண்ணம் எவ்வளவு பெரிய இடைவெளி. உட்காருங்க. உட்காரு 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 உட்காரு. ஆமா, எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? யாருக்கு? எனக்கு. ஆளை பாரு, உனக்கு உன் தம்பிக்கும். இங்க 2 பொண்ணு வளர்ந்துகிட்டு இருக்க. எதுக்கு? எங்களை கட்டிக்கவா? இல்ல தூணை கட்டிக்கவா? கேட்டுக்கிட்டு இருக்கிற, நட போட்டுக்கிட்டு இருக்கிற, கேட்டதுக்கு பதில் சொல்லண்டா. நான் ரமாவை கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுப்பா. அண்ணே, ராஜா, என்னப்பா அப்படி சொல்ற? பணக்காரங்க, படிச்சவங்க, உறவு வேற, ஏதோ எழுதி வச்ச மாதிரி அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சியா கிடைச்சிருக்கு. ஏப்பா வேணாங்கிற? அம்மா, உறுதியா முடிவா சொல்றேன். பழக்க வழக்கத்துல அந்த ரமாவும் நானும் வடதுருவம் தெந்துருவோம் 2 ஒண்ணு சேரவே சேராது. மன்னிச்சிருக்கமா. ராஜா, உன் தம்பி மேல உமா உயிரே வச்சிருக்கிறா. இவனும் அப்படித்தான். இதையெல்லாம் யோசனை பண்ணாம பேசுறியப்பா. பாலு, இப்படி வா. வாடா அப்படி. ஏன்டா அழுற? நான் ஏதாவது சொல்லு பயப்படுறியா? என் குணம் உனக்கு தெரியுமில்ல? உன் சந்தோஷம் தாண்டா என் சந்தோஷம். மனப்பூர்வமா சொல்றேன்டா, நீங்க உமாவை கல்யாணம் பண்ணி. அப்பா, தம்பி கல்யாணத்தை பத்தி பேசி உடனே முடிவு செய்யுங்க.
பிடிச்சான் என்ன கைய பிடிச்சான் அங்கே முன்னால் நின்றேன் பின்னால் சென்றேன் வா வா என்றான் கூடவே வா வா என்றான் அங்கே முன்னால் நின்றேன் பின்னால் சென்றேன் வா வா என்றான் கூடவே வா வா என்றான் கண்ணுறங்க பாய் விரிச்சான் கொடியிடையில் காய் பறிச்சான் கண்ணுறங்க பாய் விரிச்சான் கொடியிடையில் காய் பறிச்சான் கொத்த விளக்க குறைச்சு வச்சான் கொதிச்சிருந்தேன் குளிர வச்சான் வெக்கத்திலே நான் இருந்தேன் பக்கத்திலே தான் இருந்தான் மண்ணளந்த பார்வை என்ன மயங்க வைத்த வார்த்தை என்ன மண்ணளந்த பார்வை என்ன மயங்க வைத்த வார்த்தை என்ன முத்துநகையின் ஓசை என்ன ஆசை என்ன என்னருகே பெண்ணிருந்தா பெண்ணருகே நான் இருந்தேன் அந்த பூங்கொடி பூத்திருந்தா காத்திருந்தா என்னை பார்த்திருந்தா அங்கே கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன் நீதான் என்றேன் வாழ்வே நீதான் என்றேன் கையருகில் பாவை வந்தாள் கண்ணீரண்டில் மாலையிட்டாள் கையருகில் பாவை வந்தாள் கண்ணீரண்டில் மாலையிட்டாள் முல்லை வெறிப்பால் வண்ணம் குழைத்தாள் முத்துச்சிரிப்பால் வாவென்றழைத்தாள் அம்மம்மா என்ன சொல்ல அத்தனையும் கண்டதல்ல அந்த பூங்கொடி பூத்திருந்தா காத்திருந்தா என்னை பார்த்திருந்தா அங்கே கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன் நீதான் என்றேன் வாழ்வே நீதான் என்றேன் அந்த மாப்பிள்ளை காதலிச்சான் கைய பிடிச்சான் என்ன கைய பிடிச்சான் அங்கே முன்னால் நின்றேன் பின்னால் சென்றேன் வா வா என்றான் கூடவே வா வா என்றான் என்ன பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, இந்த மாடலை மாத்தி ரமா மாடல்ல Dress போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஏன் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பத்தியா 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 ரமா உனக்கு பிடிக்கலங்கிறது இப்ப புரிஞ்சு போச்சே. தப்பு தப்பு தப்பு, அவங்க நாகரிகம் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். ஆமாமா, ரொம்ப ஓவர் அந்த நாகரிகம். ச்சே, அதுகிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிற அவஸ்தை இருக்கு. பாபா பாபா. அது இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேன். சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு துணையா எங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு வேணும். எப்படி இருக்கணும்? ஏன் ஓ மாதிரி கூட இருக்கலாம். சாகர வரைக்கும் வீட்டுல வச்சுக்கிறதா உறுதி கொடுத்தா இந்த வேலையை விட்டுட்டு அங்க வந்துடுறேன். எனக்கு இஷ்டம்தான். எனக்கும் இஷ்டம்தான். அப்போ நீ உங்க அப்பா கிட்ட சொல்லு, நான் அம்மா கிட்ட சொல்ல. வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? இன்னும் யார் யாரும் வந்திருக்காங்க? அப்பா, அம்மா, தம்பி எல்லாரும் வந்திருக்காங்க. உன் அப்பா எங்க? இன்னும் வீட்டுக்கு வரல.
இப்படி உட்கார் சாந்தி. சாந்தி, உங்ககிட்ட ஒரு யோசனை, ஒரு அனுமதி, ச்சே இல்ல, ஒரு தர்மம் கேட்கணும். இது நல்லா இருக்கே. புராணத்துல ஒரு கதை உண்டு. கடவுள் வந்து ஒரு ராஜா கிட்ட 3 அடி இடம் கேட்டுதான். அந்த மாதிரி இருக்கு நீங்க என்கிட்ட தர்மம் கேட்கறது. என்ன இப்படி அசந்து போயிட்டீங்க? ஏதாவது தவறுதலா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல, நானும் அந்த கதையை கேட்டிருக்கேன். இருக்கட்டுமே, அதனால என்ன? ஒண்ணும் இல்ல இல்ல, நீங்க எதையோ மறக்கிறீங்க. அந்த கதையில வந்த மாதிரி தர்மம் கொடுத்தவங்க தலைக்கே ஏதாவது ஆபத்து வந்திருக்கா? சாந்தி, சும்மா சொல்லுங்க. அப்படியே என் தலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா கூட அதனால ஒண்ணும் பெரிய நஷ்டம் ஆயிடாது. பிறந்தது முதல் நடைப்பிணமாவே நடமாடிக்கிட்டு இருக்கிறேன்னா உண்மை பிணம் ஆயிட்டா கூட அதுல நஷ்டம் ஒண்ணும் இல்லை. தைரியமா சொல்ல வந்ததை சொல்லுங்க. உனக்கு ரொம்ப பெரிய அறிவு சாந்தி. நன்றிங்க. நான் கொடுத்து வைக்காதவன். என் தம்பிக்காக என் இதயத்திலிருந்து அன்பு உருவத்தை நான் ஒதுக்கி வச்சுட்டேன். நல்ல தியாகம். ரமாவையே கல்யாணம் செய்துகிட்டு சுகமா இருக்கு. தன்னுயிர் பிரிவதை பார்த்தவரில்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்த
உயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். பாருப்பா, தண்ணியில விழுந்து சாக போயிருக்கு. யாரோ புண்ணிய வாங்க காப்பாத்திருக்காங்க. சாந்தி, 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 அம்மா சாந்தி, இத பாருமா, தம்பி ராஜா வந்திருக்கு. உனக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. ஆபத்து இல்லையா? ஐயோ, நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணும்? சாந்தி, அப்படிலாம் சொல்லாதம்மா. ஏதோ நடக்க வேண்டியது நடந்துருச்சு. என்ன மன்னிச்சு சாந்தி. சாந்தி, இனிமே இப்படி எல்லாம் செய்யறது இல்லைன்னு எனக்கு உறுதி கொடுமா. கொடுக்க மாட்டியா? நீங்க ஏன் வந்தீங்க? தயவு செய்து உடனே போயிடுங்க. ரமாக்காவை தனியா விட்டுட்டு வரலாமா? நான் ரமா கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். நீ மட்டும் உறுதி கொடு, நான் போயிடுறேன். புறப்படுங்க சீக்கிரம். கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் வெண்மையில் என்றே பேராகும்.
பவழக்கொடியிலே முத்துக்கள் பூத்தான் புன்னகை என்றே பேராகும் கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பேராகும் மகள் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பண்ணாகும் பூமகள் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பண்ணாகும் காலடி தாமரை நாலடி நடந்தால் காதலன் உள்ளம் புண்ணாகும் இந்த காதலன் உள்ளம் புண்ணாகும் பவழக்கொடியிலே முத்துக்கள் பூத்தான் புன்னகை என்றே பேராகும் கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் வெண்மையில் என்றே பேராகும் ஆடைகள் அழகை மூடிய போதும் ஆசைகள் நெஞ்சில் ஆறாகும் ஆடைகள் அழகை மூடிய போதும் ஆசைகள் நெஞ்சில் ஆறாகும் மான் தளிர் மேனி மார்பினில் சாய்ந்தால் வாழ்ந்திடும் காலம் நூறாகும் இங்கு வாழ்ந்திடும் காலம் நூறாகும் பவழக்கொடியிலே முத்துக்கள் பூத்தான் புன்னகை என்றே பேராகும் கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பேராகும் சாந்தி 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 என்ன நல்ல கனவா காய்ச்சி விட்டுனா என்ன சொல்ற? கனவான்னு கேக்குறான். கனவு தானே? யார கூப்பிட்டே? சாந்தியா? என்ன வளர்ற? நான் எங்க வளர்றேன்? சுமாரு நீங்க சும்மா இருங்க. அப்பா எந்த சாந்தி தெரியுமா? கல்கத்தா ராமா உமா வீட்டுல. ஓ அந்த பொண்ணா? என்ன நான் போய் கூட்டிட்டு வரவா? பாருங்கப்பா பாலுவ. இனி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு தெரியுமா? பாடி ராஜா, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கல? நல்லா கேட்டீங்கப்பா. எல்லாருமே சேர்ந்து எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கீங்க போல் இருக்கு. நான் சேர்ந்து போறேன். ஏப்பா எனக்கு தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு மேல பைத்தியம் பிடிச்சிருக்கிறது தப்பா? அப்பா ஏப்பா ஆசையை அடக்கி வச்சிருக்கதான் தப்பு. கடைசியில அது இப்படித்தான் காட்டி கொடுத்துரும். எப்படியோ நம்ம வீட்டுல கல்யாண யோகம் அடிக்குதுப்பா. என்ன விட மாட்டீங்க போல் இருக்கு. எப்படியோ போங்க, எதையோ செய்யுங்க.
அப்பாட உங்களை நினைச்சுதான் சார் பயந்தேன். எந்த ரோடு ஓரத்துல கத்துறீங்களோ உங்களை இங்கெல்லாம் தேடுறதுன்னு. சார் இன்னைக்கு என்ன கடையெல்லாம் லீவா இல்ல இதே ரோடு நினைச்சு படுத்துக்கலாம்பியா? ஹலோ ஹலோ சார், எப்படியோ ஆள் இருக்குது. சாந்திமா சாந்திமா வாங்க. எப்ப வந்தீங்க? உமா வந்திருக்கா? ரயில் பிரயாணமாச்சே, எப்படிங்க பொம்பளைய கூட கூட்டி வர்றது? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆமா, உங்க அண்ணா எப்படி இருக்காரு? நம்ம எல்லாம் போய் இறங்க வேண்டியதாங்க பாக்கி. அவ்வளவுதான், சிரிச்ச முகத்தோட ஜம் நிப்பாரு. நீங்க சொல்றது ஒண்ணுமே விளங்கலையே. எனக்கு வழங்கிடுச்சு. முதல்ல மாடி விட்டு இறங்கி வந்து. ஹலோ ஹலோ பாக்கி. தம்பி நீங்களா? எப்ப வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம இப்ப மெட்ராஸுக்கு போறோம். மெட்ராஸுக்கு? ஆமாங்க. உங்களுக்காக எங்க அப்பா அண்ணன் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு எனக்கு அண்ணி ஆக போறாங்க. சாந்தி அப்பா நமஸ்காரம். என்ன மிஸ்டர் புள்ளிவார், ரயிலுக்கு வண்டி அனுப்பிச்சிட்டீங்களோ? நேத்து ராத்திரி வண்டியை கட்டி ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுட்டானே, அந்த படத்தை தூங்குவான். நல்ல வேலை செஞ்சீங்க. மஞ்ச தண்ணி கரைச்சி வச்சிருக்கியாமா? எல்லாம் தயாரா இருக்கு ஆச்சி. உமா போய் எடுத்துட்டு வந்துச்சுக்கோ. சரியாச்சு. வண்டி வந்தாச்சு. சீக்கிரம் பொண்ணு நல்ல உயரம் மகாலட்சுமி மாதிரி இருக்கா. கொஞ்சம் சதை பிடிச்சா ரதி. ஆச்சி, உங்க உள்ளங்கால கொஞ்சம் பாத்துட்டு போங்க. போதும் விலகி இருக்கு. என்ன கரிசன ஐயா, பொண்ணுக்கு திருஷ்டி போட்டுருமா? அதோ வர்றது யாருன்னு பாருங்க. இவன் இங்கேயே வந்தா சித்தானா அடி சேரப்பானி. அப்பா அவர் கல்கத்தா. என் வீட்டுக்குள்ள கால வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? ஜாதி கட்ட பயிரம். அப்பா இருங்கப்பா, இவர்தான் சாந்தியோட அப்பா. ஆமாண்டா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிட வேண்டியதான். இவங்க 2 பேரும் சதி செஞ்ச உன்னை மயக்கிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சா இவங்க நீயே வெட்டி போட்டுருவேன். முதல் இவங்க வெளியே போய் சொல்லு. அப்பா வெளியே போறியா இல்லையா? கொஞ்சம் நிதானமா இருங்கப்பா. என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். ராஜா, நீ பேசாத. முதல் இவங்க வெளியே போய் சொல்லு. பெரிய தம்பி, கிராமத்துக்கு தெரிஞ்ச விஷயம் கூட்டத்துல சொன்னா தப்பு ஒண்ணும் இல்ல. இந்த மாசிலாமணி இருக்கானே, கீழ் ஜாதிக்காரன், உன் பண்ணியாளு. அட நம்ம சேரியில இருந்தவன்பா. உங்க அப்பாவோட தங்கச்சி அதான்ப்பா உங்க அத்தை. அதுக்கு இவனுக்கு ஏதோ காதல் வந்துடுச்சான். அப்போ நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க. கிராமத்தையே பகைச்சுக்கிட்டு 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். கிராமம் ஒத்துக்குமா? நல்ல காலம். 2 பேரையும் வெட்டியே போட்டிருப்போம். தலைய வெளியே நீட்டாம ராத்திரியோட ராத்திரியா தப்பி 2 பேரும் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அங்க போன உடனே ஒரு குழந்தை, அநேகமா இந்த பொண்ணாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், உறந்துச்சு. உடனே உங்க அத்தையும் செத்து போயிட்டாங்க. இவன் இந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு எங்கேயே வெளியூருக்கு ஓடிட்டான். இவ்வளவுதான்ப்பா விஷயம். அதனால நல்ல வார்த்தை சொல்லி 4 காசு கொடுத்து ரயில் ஏத்தனப்பா. உங்களுக்கும் ஊர் பெரியவங்களுக்கும் சொல்றேன், நாமெல்லாம் கிராமத்துல இருந்தாலும் உலக போக்கு ஓரளவு புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? சொல்லு. காதல் கல்யாணம் மத்ததை விட ரொம்ப சிறப்பானது ஒண்ணு. 2வது, குலம், கோத்திரம், ஜாதி, சம்பிரதாயம் இதெல்லாம் இப்ப தேஞ்சு மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிற விஷயம். இன்னமும் சொல்ல போனா குலத்தை வச்சு குற்றங்குறை பேசுறது சட்டப்படி பெரிய குற்றம். அப்படி பேசுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கூட கிடைக்கும். அப்பா, சாந்தி உங்க சொந்த தங்கச்சியோட பொண்ணு. பரம ஏழை. நமக்கு நல்ல மனசு இருந்தா, இரக்கம் இருந்தா நாம் தானே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். கட்டிக்க போறவன்னா எனக்கு இல்லாத அவமானம் ஆத்திரம் மத்தவங்களுக்கு எதுக்கு? என் சொந்த அத்தையோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத விட எனக்கு வேற மகிழ்ச்சி என்ன இருக்கும்? அதனால உங்களை எல்லாம் ரொம்ப வணங்கி கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணத்தை எப்படியா நடத்தி வைங்க. தயவு செய்து மறுக்காதீங்க. முடிஞ்சதான பிரசங்கம். நான் முடிவா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதா? ஆமா, நான் சொல்றேன், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். தம்பி, அது தப்பு. ஊர் பகை நல்லதில்ல. அப்பா, என்ன அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி, சாந்திதான் என் மனைவி. இது கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாதாம். ராஜா 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 உனக்கு மகன் இல்லடி, போய் தலைய முடியும். என்னங்க? உன்னை இந்த ஊர் எல்லைக்குள்ள நான் பார்த்தேன். உன் உயிர் இருக்காது. ஐயோ, என்னங்க? நான் இங்க இருக்க தயாரா இல்ல. ராஜா, பார்க்கிறேன். தம்பி, டேய், பார்க்கிறேன். டேய். தம்பி, போகாத. டேய். ராஜா, வாங்க. தம்பி. விருந்தாளிகள் என்ன சந்தோஷம் தானே? எந்த விசேஷத்துக்காக நாங்க இந்த விருந்து ஏற்பாடு பண்ணோமோ அந்த விசேஷமே நின்னு போச்சு. அப்புறம் என்ன சோத்துக்கா?
போயா. இங்க இருங்க. அழாதம்மா, எல்லாம் என் வயத்துல பிறந்த குடும்பம்மா. அழாதம்மா. கொஞ்சம் பேசாம இருங்க. சாந்தி, அழுகை நிறுத்து. அப்பா, நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே போயிடணும்ப்பா. எங்க போக போறீங்க? நாங்கெல்லாம் கடவுளுடைய குழந்தைங்க. எங்கெங்க இடம் காலியா இருக்கோ, எங்கெங்க எதிர்ப்போ இடைஞ்சலும் இல்லாம இருக்கோ, அது சுடுகாடா இருந்தாலும் சரி, அங்க போறோம். சாந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன பெத்த உத்தமி, ஒசந்த ஜாதி. எங்க அப்பனுக்கு தான் புத்தி இல்ல. ஆம்பளையா பிறந்துட்டா ஒரு பொம்பளைய காதலிக்கிறேன்னு கட்டாயமா? சேரியில பிறந்து சேத்துல வளர்ந்த அந்த மனுஷனுக்கு ஏன் இந்த பேரா? சாந்தி, புத்தி இருந்தா பெத்ததும் தாய் தத்த மாதிரி தானே செத்திருக்கணும். இல்ல, இது ஈன பிறவி, பழி நிறைஞ்ச பாவ பிறவி. பெத்த சிசுவையாவது கொண்டிருக்கணும். கிரண்டையும் செய்யாம பருவ பெண்ணா வளர விட்டு உருவத்தையும் உதிரத்தையும் நெருப்புல போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல வச்சு அதுக்கப்புறம் ஏன் குழி தோண்டி புதைக்க வைக்கணும்? என்ன இது பைத்தியக்காரத்தனம்? அடாது சாந்தி, உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு குத்தமும் செய்யல. இப்ப உன்னையே எடுத்துக்க. என்ன ஜாதி, என்ன குலம்னு கேட்டா என்ன கல்யாணம் செஞ்சு காசப்பட்ட? சாந்தி, இத பாரு, ஜாதி வேதங்கிற கண்மூடித்தனம் எல்லாம் மண்மூடி போய் எத்தனையோ காலமாச்சு. நான் சொல்றத கேளு. உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தானே என் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு உங்க கூட வந்திருக்கேன். அடாது சாந்தி, ஒண்ணுக்கும் உதவாத என்னால உங்க குடும்பத்துக்கு அவமானம் வரக்கூடாது. இப்பவே என்ன பாவம் செய்தேனோ? நான் எவ்வளவு கீழான பிறவி எடுத்திருக்கேன். பெத்தவங்களை விட்டு பிள்ளைய பிரிச்சேங்கிற பழி வேற எனக்கு வரணுமா? தயவு செய்து எங்களை இந்த நடுத்தெருவிலேயே விட்டுட்டு நீங்க போயிடுங்க. உங்களுக்கு கோடி கும்பிடு. போயிடுங்க. என்ன மறந்துடுங்க. அப்படி சொல்லாதே சாந்தி, சொல்லாதே. முடியாது, அப்படித்தான் சொல்லுவேன். போயிடுங்க. கொஞ்சம் கூட இறக்கவே இல்லை. உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. நான் அழியறத பார்த்து ஆனந்தப்படுத்தாலும் இப்படி அடம் பிடிக்கிறேன். நீ உயிரோடு என் முடிவை நான் பார்த்துக்க. தம்பி, தம்பி, அத்தா, 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 என்ன மன்னிச்சிருங்க. நீ அன்னைக்கு நிக்கிற உனக்கு இங்க வேலையில போ. இந்த ஊர்ல புது சத்திரத்துல தான் கல்யாணமே நடக்க போகுதான். ஐயா, அவனுக்கு என்ன நெஞ்சு துடிச்சல்? அப்ப குணத்துல அறகுணமாவது இருக்குமில்ல? சரி சரி, இதுக்கு இப்பவே ஏதாவது முடிவு செய்யணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தாம போனா நம்ம கிராமத்து கௌரவமே போயிடும். ஆமா, பரம்பரை பழக்க வழக்கம் கட்டுப்பாடெல்லாம் அடியோட போய்விடும். இவனை சும்மா விடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. எல்லாரும் பார்க்கணும். நல்ல விதமா சொல்றேன். இந்த கல்யாணம் இங்க நடக்க கூடாது. ஏன்? கிராமத்து கட்டுப்பாடு. வேற எங்கேயாவது போங்க. ஓ, அப்படியா? இந்த கல்யாணம் இங்கதான் நடக்கும். இருந்து வாழ்த்து கூறிட்டு போ. தம்பி, நான் பயங்கரமானவன். சொல்றத கேளு. ஏய், இங்க கூடி இருக்கணும்னா முதல்ல ஓடி போங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் உங்களை தொட முடியாதாமா? பாப்போம். நான் சொல்றேன். உட்கார, உட்கார.
எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். இந்த ரவுடி தான் ப்ரப்போஸ் செய்தவனா? சரி சரி, இவங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர. என் மானம் போச்சு, என் மானமே போச்சு. ஏண்டி கரை மாதிரி இருக்க? என்கிட்ட பாஞ்சா நானா மானத்தை போச்சு சொன்னேன். போலீஸ் படை எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறேன். நான் தான் போய் கூட்டியாந்தேன். பெத்த மனசு கேட்கல பாவம். அண்ணன் மேலதான் அம்மாக்கு உயிராச்சா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. டேய் இங்க வாடா, வாடா இங்க வாடா இங்க. நீ தானே போலீஸ் கூப்பிட்டாய்? அப்பா, இன்னொரு தடவை என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டீங்க, உங்க காரடியிலே விழுந்து உயிரை விட்டுருவேன். அவங்க ஏதோ சொல்லிட்டா அதுக்காக நீங்க உயிர் விட்டுட்டுறதா? நான் என்ன ஆகுறது? விதவை ஆவறது. நல்லா தின்னுட்டு கொழுபம மாதிரி உட்காரேன். டேய் மகனே, அப்பா, மருமகனே, மாமா, உங்க 2 பேர் உடம்பில் கொஞ்சமாவது சூடு சொன்ன இருக்கா? எனக்கு இருக்கு, அவளுக்கு இருக்க பாத்துட்டு வரேன். டேய், நாள் தவறாமல் நான் தலையில் அடிச்சுக்கிறேன். உங்க 2 பேரை பத்தி ஒரு நல்ல வார்த்தையை காதல் படுக்கிறான்னு கேட்கிறேன். என்ன நல்ல வார்த்தை வேணும் உங்களுக்கு? ஏல, இந்த பொண்ணு எப்படா முழுகாம இருக்க போகுது? ஐயோ, சுத்த கன்றாவிப்பா நீங்க. என்ன எங்க இஷ்டமா இல்ல உங்க இஷ்டமா? எல்லாம் ஈசன் செயல். டேய், இதில் விளையாட்டு வேண்டாம். எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா உனக்கு? ஏய், உனக்கு குழந்தை பிறக்கல. அண்ணன் குழந்தை பெற்றுட்டு போகுது. அவன் வாரசுக்கு வரப்படாது. உனக்கு குழந்தை பிறந்தா ஏன் சொத்து அந்த குழந்தைக்கு? அப்படி இல்ல கோவிலுக்கு எழுதி வச்சு கொடுப்பேன். ஜாக்கிரதை. என்ன விளங்குதா? சரிப்பா. அண்ணி, அண்ணி, என்ன பண்றீங்க? படமாடிட்டு இருக்கேன். அம்மா, அண்ணன் எங்க? வெளியே போயிருக்காரு. உங்களை விட்டுட்டு எப்படி பிரிஞ்சாரு? ஆரம்பிச்சிட்டியா? அவன் வீட்டுக்கு என்னென்ன சாமான் வேணும் சொல்லுங்க, லிஸ்ட் எடுத்துக்கிறேன். பணம் ஏது? திருடுன. என்னப்பா திருண்ண? ஒண்ணு இல்லைங்க. சாமான் செட்டுலாம் வாங்க, பணம் கொண்டு வந்திருக்காங்க. திருடியா? இல்லட்டா, மாமி கழுத்துச்சல் கொடுத்தாங்க. உமா, என்ன உளற? நான் ஒண்ணும் உணரல. அது வச்சுதானே நம்ம பணம் வாங்கிட்டு வந்தோம். கரெக்ட். நீ என்னமா என் சரி, உன்னதான் ரகசியராக்காவுக்கு அதிகாரியா பண்ணும். பாலு, என்ன இது முட்டாள்தனம்? உடனே போய் செயினை மீட்டு அம்மா கழுத்துல போடு. அண்ணே, பேசாதே. அங்கேருந்து ஒரு புது காசு கூட இங்க வரக்கூடாது. அதுக்கு இல்லண்ணே. பாலு, நான் ஒண்ணும் சோம்பேறி இல்லை. எனக்கு வாழ தெரியும். வேலை கிடைக்கிற எனக்கு வேலை கிடைச்சாச்சு பாலு. கிடைச்சாச்சா? அண்ணா, என்ன வேலைங்க? பாண்டியன் உடற்பயிற்சி நிலையத்துல தலைமை போதிப்பாளர். வெரி குட், வெரி குட். ஏய் உமா, இங்க வா. இந்த வாசனை பூவை அண்ணி தலையில வை. ஊதுபத்தி ஏத்து. இந்த ஸ்வீட்டை கொடு. அண்ணியை சீக்கிரம் ரெடி பண்ணு. ஐயோ, என்ன முடிக்கிற? கார கொண்டா. ஏமா சிரிக்கிற? என்ன சொன்னா? எனக்கு வெக்கமா இருக்கட்டும். என்கிட்ட சொல்லுமா? என்ன எல்லாரும் சிரிச்சு? என்ன சொல்லு? என்னது? முதல் இரவு அவங்களுக்குன்னு சொன்னா நம்ம 2 பேரையும் தனியா விட்டு போயிருக்காங்க. வெக்கமா? வா. சாந்திக்கு என்ன சொல்லு பெருமாள்? மயக்கம் விழுந்துட்டாங்க. பேச்சு முடிச்சுங்க. மாமா டாக்டர் சொன்னார். சாந்தி, சாந்தி, என்ன உடம்புக்கு? சொல்லுங்க டாக்டர். பிளீஸ், இந்த அவசர ஆத்திரம் எல்லாம் தப்பு. ஆத்திரப்பட்டா வியாதி குணமாயிடுமா? சார், சரி சார், தான் சொல்லுங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கா கொண்டு போகலாம். இதய துடிப்பு நாடியெல்லாம் எப்படி இருக்கு? பேச்சு மூச்சே இல்லையே சார். டாக்டர் சார், ப்ளீஸ். மிஸ்டர் ராஜா, ஐ எம் வெரி சாரி. நீங்க இவ்வளவு பதட்டப்பட்டா நான் பேஷண்ட பார்க்க தயாராக. உங்க இஷ்டப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், கோபப்படாதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். ஆனா எனக்கு பாசம் கை காலெல்லாம் நடுக்குது சார். சொல்லுங்க டாக்டர். அப்படியா? இப்படி வாங்க.
எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை வீதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான். நேற்று நாம் வாழ்ந்த வாழ்க்கை வீதம் பார்த்து மனித குலம் வாழ உழைப்பான். அண்ணன் தம்பியாய் அன்பு கொள்ளவே சின்னஞ்சிறுவரை அழைப்பான். 2 வரி கொண்டு 3 நெறி கண்ட குறளின் பொருள் தேடி செல்வான். நாளை வருகின்ற வாழ்வு நமக்கென்று ஏழை முகம் பார்த்து சொல்வான். ஏழை முகம் பார்த்து சொல்வான். எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். கல்லை கனியாக்க கனவை நனவாக்க கையில் ஏற்கொண்டு வருவான். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேன் கொண்டு தருவான். கல்லை கனியாக்க கனவை நனவாக்க கையில் ஏற்கொண்டு வருவான். சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேன் கொண்டு தருவான். உயிரை தமிழுக்கும் உடலை மண்ணுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பான். சுற்றி பகை வந்து சூழும் திருநாளில் வெற்றி தோள் கொண்டு முடிப்பான். வெற்றி தோள் கொண்டு முடிப்பான். எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். ஆஹா ஒண்ணு பிறந்தாலும் சிங்கம் மாதிரி பிறக்கணும். ஒண்ணு போதுமா? குறைஞ்சது எனக்கு 10 பேர பிள்ளைகளாவது வேணும். ஏப்பா 100 இருக்கட்டுமே. 100? ஏன் அப்பா வாத்தியாராக போறாரா? வீட்டுல பள்ளிக்கூடம் வச்சு நடத்த போறீங்களா? இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம், அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம். எனக்கு சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சு? ஒரே ஒரு கவலைதான் என் மனசை விட்டு இன்னும் நீங்க. கவலையா? ஐயோ, இந்த மாதிரி நேரத்துல நீங்க கவலையே படக்கூடாது. என்ன விஷயம் சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். மகிழ்ச்சியா இருந்த ஒரு பெரிய குடும்பம் என்னால இப்படி ஆயிடுச்சு. சாகுற வரைக்கும் எனக்கு இது தீராத கவலை. இதே கவலை தானா? எத்தனை நாளைக்கு தான் நீங்க இதையே நினைச்சு அழுதுகிட்டு இருப்பீங்க? உணர்வுள்ள ஒரு பெண்ணால் எப்படி அழாம இருக்க முடியும்? அண்ணே, நீங்க விட்டு ஒரு உறுதி கொடுங்க. பிரிஞ்சு போன இந்த குடும்பத்தை நான் ஒண்ணு சேர்க்கிறேன். நிச்சயமாவா? ஆமா அண்ணே, இதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழிதான் அப்பா மனசை மாத்தும். நீங்க உறுதி கொடுத்தா இந்த காரியத்தை நான் அழகா திட்டம் போட்டு வெற்றியா முடிக்கிறேன். அதுக்காக என் உயிரை கூட கொடுக்கிறேன். இது உறுதி, சத்தியம். அண்ணே, அப்புறம் நான் எது கேட்டாலும் மறுக்க கூடாது, மாறக்கூடாது. கண்டிப்பா நான் மாற மாட்டேன். வெரி குட் மாமா, நீங்க தான் சாட்சி. ரைட்டோ, நான் வரேன்.